ஒரு ஊழியர் கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற ஒரு கூட்ட மக்களோடு பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு பெண் அவரிடம் ஒரு கேள்வியை கேட்டாள். நியாயப்பிரமாணம் என்றால் என்ன? கட்டளைகள் என்றால் என்ன? இதற்குள் உள்ள வித்தியாசத்தை நாம் எப்படி கண்டுபிடிப்பது? இயேசுவின் மரணத்திற்கு பிற்பாடு நாம் இந்த நியாயப்பிரமாணத்திற்கும் இந்த கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிய வேண்டுமா? முதலில் இந்த நியாயப்பிரமாணத்திற்கும் இந்த கட்டளைகளுக்கும் இடையேயுள்ள வித்தியாசத்தை பார்ப்போம். 10 கட்டளைகளும் ஒவ்வொரு தனி மனிதனும் அவனுடைய குடும்பத்தினரும் கீழ்ப்படிய வேண்டிய குடும்பத்திற்கான சட்டங்கள். அதாவது குடும்பத்தின் பிரச்சனைகளை நாம் இந்த 10 கற்பனைகளை கை கொண்டு சீர்படுத்த வேண்டும். நியாயப்பிரமாணம் தேசத்தில் உள்ளோர் கீழ்ப்படிய வேண்டிய நீதியின் சட்டம். அதாவது வீட்டிற்கு வெளியே நடமாடும் இடங்களில் ஏற்படும் பிரச்சனைகளை இந்த நியாயப்பிரமாணத்தின் விதிமுறைகளை கொண்டு தேசத்தை ஆளும் ஆளுநரினால் தீர்க்கப்பட வேண்டும். ஒருமுறை நியாயசாஸ்திரி ஒருவன் இயேசுவை பார்த்து, போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். அதற்கு இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். இந்த வசனத்தின்படி புதிய ஏற்பாட்டில் வாழும் நமக்கு நியாயப்பிரமாணமோ கட்டளைகளோ தேவையில்லை அல்லவா? உண்மைதான். இந்த 2 கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்தால் நாம் தேவனுக்கும் அயலவர்க்கும் உண்மையாயிருப்போம். எந்த சட்டமும் நமக்கு தேவைப்படாது. அன்பின் கட்டளை இயேசுவினால் கொடுக்கப்பட்ட பின்பு இவை எல்லாம் அந்த அன்பிற்குள் அடங்கி போய்விட்டது. தேவனை அன்பு செய்வது, அயலானை அன்பு செய்வது போதுமானதாகிவிட்டது. ஆனால் இன்னமும் நாம் முழுமையாக அதற்கு கீழ்ப்படிய முடியாமல் இருப்பதினால்தான் நியாயப்பிரமாணமும் கற்பனைகளும் இன்று வரை நம்மை தொடர்கிறது. சகல நியாயப்பிரமாணத்தின் சட்டங்களையும் கட்டளைகளையும் மனிதன் நோக்கி பார்த்து அதன் அழுத்தத்தினால் மனச்சோர்வாகிவிடாதபடிக்கு இந்த கட்டளைகளையும் நியாயப்பிரமாணங்களையும் மிகவும் சுலபமாக நிறைவேற்றக்கூடிய ஒரு வழியை இயேசு சொல்லித் தந்தார். இனி இத்தோடு நியாயப்பிரமாணங்களும் கட்டளைகளும் தேவையில்லை என்று இயேசு சொல்லவில்லை. கட்டளைகள் நியாயப்பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டதன் நோக்கம் ஒவ்வொருவரும் தன்னை சோதித்து பார்த்து திருத்திக் கொள்ளவே கொடுக்கப்பட்டது. 10 கட்டளைகளும் அழிக்கப்படவில்லை, அன்பின் கட்டளைக்குள் நிறைவேறுகிறது. நியாயப்பிரமாணத்தையானாலும் தீர்க்க தரிசனங்களையானாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் என்று இயேசு சொன்னார். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். ஒரு போதகராகவும் அவைகளின்படி செய்பவராகவும் நிறைவேற்றினார். நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியும்படி அவர் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அவர் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்தார். ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ்வதில் இயேசு தார்மீக சட்டங்களை நிறைவேற்றினார். தமது மரணத்தின் மூலமாக பலிக்கான எல்லா சடங்கு சட்டங்களையும் தம் ஒரே பலியினால் நிறைவேற்றினார். இயேசுவை சுட்டிக்காட்டி நின்ற பண்டிகைகள் அவருக்குள் நிறைவேறிவிட்டன. இன்று அர்த்தமுள்ள இராபோஜனத்தை பண்டிகையாக நமக்கு கொடுத்திருக்கிறார்.